சாந்தி 22/3/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உள்நோக்கு முகமுடையவராக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். வெளிநோக்கு முகத்தில் வராதீர்கள், அப்பொழுதுதான் பாவங்கள் நீங்கும். கேள்வி: ஏறும் கலைக்கான முயற்சி என்ன? அதை தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பிக்கிறார். பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குழந்தைகளே, ஏறும் கலையில் செல்ல வேண்டும் என்றால் புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி செய்கிறார், இவரிடம் இந்த அவகுணம் இருக்கிறது, இந்த விஷயங்களில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவகுணங்களை பார்ப்பதிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது பாயிண்ட், ஒருபோதும் படிப்பிடம் கோபித்து கொள்ளாதீர்கள். முரளியில் என்னென்ன நல்ல நல்ல கருத்துகள் இருக்கிறதோ அதை தாரணை செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் ஏறும் கலை ஏற்பட முடியும். இன்றைக்கு பாபா தத்தாத்ரேயருடைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறார். தத்தாத்ரேயர் ஒரு குரு. ஆனால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்கு 24 குருமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வார். யார் அந்த குருமார்கள் அப்படின்னா, அவருக்கு காக்காவும் ஒரு குரு, அன்னப்பறவையும் ஒரு குரு, ஒரு பெண், கிராமத்து பெண் கூட ஒரு குரு. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய குணத்தை பார்ப்பார், அந்த குணத்தை கிரகிப்பார். அதனால் யாராவது குணங்களை கிரகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க தத்தாத்ரேயன் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகல பாபா இன்னைக்கு நீங்கள் தத்தாத்ரேயன் போல குணங்களை கிரகிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றார். அதாவது காக்கா என்னுடைய குரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா காக்கா தனியாக எதுவும் செய்யாது, சாப்பிடாது. எல்லா காக்காக்களையும் கூப்பிட்டு குரூப்பாக சாப்பிடும். அதுபோல் அந்த குணத்தை அவர் எடுத்துக்கிட்டார். ஆகல காக்கா என்னுடைய முதல் குரு அப்படின்னார். ஒரு கிராமத்து பெண்ணையும் என்னுடைய குருன்னார். ஏன்னா அந்த கிராமத்து பெண் கண்ணாடி வளையல் போட்டு எதையும் இடிச்சிட்டு இருக்கிறா, நெல் இடிச்சிட்டு இருக்கிறா, நிறைய சத்தமாக வருது. அதனால அவள் கழட்டிடுவான், ஒன்றொன்னா கழட்டுவான். கடைசியில் ஒரு வளையல் போட்டு இடிப்பான். அப்போ இவர் பார்த்தார், ஆஹா, ஞான மார்க்கத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏகாந்தம் தேவை. ஒரு வளையல் ஏக்கு, அதுபோல் ஏகாந்தத்தில் இருந்தால்தான் நம்ம சித்தி அடைய முடியும் அப்படின்னு அது செய்வார். நாய் தான் அவருடைய வாகனமாக எடுத்துக்கிறார். அதுபோல் எந்தெந்த விஷயத்துக்குள்ள யார் யாருக்குள்ள குணங்கள் இருக்கோ அதெல்லாமே தன்னுடையதாக ஆக்கிக்கிறார். அதுபோல் நீங்கள் இருக்கணும்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. இப்பொழுது இது ஞானத்தின் வகுப்பு, மேலும் அதிகாலையில் நடப்பது யோகத்தின் வகுப்பு. எந்த யோகம்? இதை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய மனிதர்கள் ஹட்டயோகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹட்டயோகத்தை மனிதர்கள் கற்பிக்கிறார்கள். இது ராஜயோகமாகும். இதை பரமாத்மா கற்பிக்கிறார். இச்சமயத்தில் அனைத்து மனிதர்களும் பழையவர்களாக இருக்கிறார்கள். புதிய உலகத்தில் புது ஆத்மாக்கள், தேவதைகள் இருப்பார்கள். அங்கு மனிதர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். மனிதர்கள்தான், ஆனால் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள். எனவே தேவி தேவதை என்று சொல்வார்கள். அவர்கள் தூய்மையாகவும் இருப்பார்கள். காமம் மகா எதிரி என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது ராவணனுடைய முதல் பூதமாகும். யாராவது ரொம்ப கோபப்படுகிறார்கள் என்றால் ஏன் குறைக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். யாராவது சண்டை போடுறாங்க, திட்டிகிட்டே இருக்கிறாங்க கோபத்தில் அப்படின்னா சிம்பாலிக்காக நாய் குறைக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? இந்த 2 விஷயங்கள் பெரிய எதிரிகள். அதுவே பேராசை அல்லது மோகத்திற்கு குறைப்பது என்று சொல்ல மாட்டார்கள். மனிதர்களுக்கு விஞ்ஞானத்தின் அகம்பாவத்தின் காரணமாக எவ்வளவு கோபம் இருக்கிறது.
இதுவும் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். மனதில் புயல்கள் அல்லது விகார எண்ணங்கள் விரும்பவில்லை என்றாலும் ஏராளமாக வரதான் செய்யும். இதில் குழப்பம் அடையக்கூடாது. யோக பலத்தினால் மாயை ஓடிவிடும். இதற்கு நிறைய முயற்சி தேவைப்படுகிறது. அதாவது யோக பலம் இருந்ததுன்னா மாயா ஓடிடும். ஆனால் அந்த யோக பலத்திற்கு நிறைய முயற்சி தேவையாக இருக்கு அப்படின்னு சொல்றார். தொழிலில் எவ்வளவு களைப்படைந்து விடுகிறார்கள், ஏனென்றால் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். தேக அபிமானத்தின் காரணமாக நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அதாவது சிலருக்கெல்லாம் மூலதனமே பேச்சு, பேசினால்தான் அங்கே தொழிலே நடக்கும். ஆனால் ஆத்ம உணர்வில் இருந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா டயர்டாக மாட்டீங்க அப்படின்றார். ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கோருகிறார். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை நினைவில் வைக்க வேண்டும். பரமாத்மா தனியாக ஒருவருக்கு மட்டும் வழி காண்பிக்க மாட்டார். இது அவருடைய சிவசக்தி சேனையாகும். சக்தி சேனை என்ன செய்கிறது? ஸ்ரீமத் படி புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறது. அதாவது கீதையில ஒரு அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்த மாதிரி காட்டிருக்காங்க இல்லையா? ஆகையில பாபா சொல்றார், ஒருத்தருக்கா நான் வழி காட்டுவேன், நான் ஒருத்தருக்கு வழி காட்ட மாட்டேன், அனைவருக்கும் காட்டுவேன். இப்போ இது உங்களுடைய குழு சிவசக்தி சேனையாக இருக்கு. இந்த சேனை என்ன செய்யறது? ஸ்ரீமத் படி புதிய உலகத்தின் ஸ்தாபனையில ஈடுபட்டிருக்கு அப்படின்றார். நீங்கள் சொற்பொழிவு ஆற்றும் போது படித்து சொல்லக்கூடாது, அப்படியே சொற்பொழிவாற்ற வேண்டும். யார் தங்களை ஆத்மா என்று உணர்ந்து பேசுகிறார்களோ அவர்களிடம் சிந்தனை கடலை கடைந்து சொற்பொழிவாற்றக்கூடிய பலம் இருக்கும். அதாவது நல்ல ஞான சிந்தனை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க இந்த பாயிண்ட் சொல்லணும், இந்த பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு எழுதி வச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பலம் இருக்கும். சிந்தனை கடலை கடைந்த அந்த பலம் இருக்கிறதுனால அவங்க அப்படியே நல்ல சொற்பொழிவு ஆற்ற முடியும் அப்படின்றார். உலகத்தில் கூட சொல்வாங்க, ஒரு நல்ல லெக்சர் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ பேசும்போது தானாகவே அந்த பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரும். படிச்சுட்டு நம்ம சொல்லணுன்ற அவசியமே இருக்காது அப்படின்றார். அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம தாரணை செய்யக்கூடிய விஷயங்கள், சிலரெல்லாம் வித்தியாலயத்தின் அறிமுகம் கொடுக்கணுன்னா கூட படித்து வச்சு பாயிண்ட்ஸு சொல்லுவாங்க. நம்ம விஷயங்கள், நம்ம வீட்டு விஷயங்களை சொல்கிறதுக்கு படிச்சுட்டு சொல்லணுமா? அது இயல்பாக நம்ம வாயிலிருந்து வரணும். ஆகையில நம்ம தாரணை செய்யும் போது அந்த மாதிரி இயல்பாக நம்ம சொற்பொழிவு ஆற்ற முடியும் அப்படின்றார். இது மிகவும் உயர்ந்த குறிக்கோள் ஆகும். உறுதிமொழியின்படி நடப்பது என்பது சித்தி வீட்டிற்கு செல்வது போல் அல்ல. அவ்வளவு சுலபமானது அல்ல. எந்த அளவு நீங்கள் பலசாலி ஆகிறீர்களோ மாயையின் தாக்குதலும் அந்த அளவிற்கே இருக்கும். இப்பொழுது உங்களுடையது ஏறும் கலையாகும். புத்தியோகம் தந்தையிடம் ஈடுபடுத்தவில்லை என்றால் அவசியம் கீழேதான் விழுவீர்கள். தந்தையை நினைவு செய்யும் போது மேலே ஏறுவீர்கள். நிறைய உழைப்பு இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். தொழிலில் தந்தை மற்றும் ஞானத்தை மறந்து விடுகிறார்கள். பிறகு மாயை புயலில் கொண்டு வருகிறது. இன்னார் இப்படி இருக்கிறார், இதை செய்கிறார், இந்த பிராமணி இப்படி இருக்கிறார், இவரிடம் இந்த அவகுணம் இருக்கிறது என்கிறார்கள். அட, இதனால் உங்களுக்கு என்ன ஆகப் போகிறது? யார் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு பாபா வீட்டுக்கு வர்றீங்க? இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, டீச்சர் இப்படி இருக்காங்க, இதை பார்க்கறதுக்கா வந்தீங்க? அந்த டீச்சரே இல்லைன்னா சென்டர் யார் நடத்துவாங்க? ஆகையால எல்லாருக்குள்ள 1000 குறைகள் இருக்கதா செய்யும். நாம் எதற்காக வந்திருக்கிறோமோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றார். அனைத்து குணங்களில் நிரம்பியவர்களாக யாருமே ஆகவில்லை. அதாவது
எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா அந்த நிமித்த டீச்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கல் என்ன? அவங்களும் உங்களை போல தானே, அனைத்து குணங்களில் நிரம்பியவராகிய அவங்க டீச்சர் போஸ்டில் உட்காந்துருக்காங்க. ஆகையால் அவங்களுடைய குறைகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. இங்கே யாரும் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார். உண்மை என்ன அப்படின்னா, தியரிட்டிக்கலாக ஞானம் கேட்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ யாரும் வந்து சம்பூர்ண நிலை அடைய முடியாது. ப்ராக்டிக்கல்லே பல விஷயங்கள் வந்து 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 அடிபட்டு ரியலைஸ் பண்ணி நம்ம மாறினால்தான் அந்த நிலையை அடைய முடியும். உதாரணத்திற்கு பாபா முரளியில் என்ன சொல்வார்? யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, செக் பண்ணிக்கோங்கன்றார். 100% அதில் நம்ம பாஸ் ஆக முடியாது இல்லையா? முயற்சி தானே செய்கிறோம். அனைவருக்கும் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுலேயுமே வந்து 100% பாஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆகல செய்ய செய்ய தான் நம்ம பர்ஃபெக்ட் நிலை அடைகிறோம். ஆகையால் அவகுணங்கள் இருந்ததுன்னா முகத்தை திருப்பிக்கோங்க அப்படின்றார். யாருடைய அவகுணத்தையும் பார்க்காமல் குணத்தை கிரகிக்க வேண்டும். பாபா சேவை செய்யும் குழந்தைகளை நினைவு செய்கிறார். இங்கும் தான் குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பாபா சேவை செய்யும் குழந்தைகளை நினைவு செய்கிறார். நல்ல குழந்தைகள் ஷரீரத்தை விட்டு சென்றாலும் அவர்களுடைய ஆத்மாவையும் நினைவு செய்கிறார். நிறைய சேவை செய்து சென்றிருக்கிறார்கள். எனவே அவசியம் இங்கேதான் அருகில் ஏதாவது வீட்டில் இருப்பார்கள். அதாவது நம்முடைய பிகே கனெக்ஷனில் தான் இருப்பாங்க. எனவே அவர்களையும் பாபா நினைவு செய்து சர்ச் லைட் கொடுக்கிறார், அதிகமான சக்தி கொடுக்கிறார். அனைவருமே பாபாவின் குழந்தைகள்தான். ஆனால் யார் யார் நன்றாக சேவை செய்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். இங்கு மதுபனில் ஏகாந்தம் மிகவும் நன்றாக இருக்கிறது. எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சம்பாத்தியம் செய்து கொள்ள முடியும். விடியற்காலை 4 மணி கூட மிகவும் நல்லது. வெளியில் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது உங்கள் ஊரில் சங்கட்டனில் அமிர்த் வேளா யோகா பண்ணணுன்னா வீட்டில் இருந்து சென்டருக்கு வரணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. மதுபனில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. எல்லாரும் ஒன்று சேர்த்து யோகா சங்கட்டனில் பண்ண முடியும். அதே நேரத்தில் செக்யூரிட்டிக்கு ஆள் இருக்காங்க. எந்த நேரமும் வரலாம் போகலாம் பாபா ரூம்க்கு, எந்த பிரச்சனை இல்லை. யஜ்யத்தில் காவல் கூட வைக்க வேண்டி இருக்கிறது. யஜ்யத்தின் ஒவ்வொரு பொருளையும் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் யஜ்யத்தின் ஒவ்வொரு பொருளும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். எனவே சேஃப்டி ஃபர்ஸ்ட், அதாவது பாதுகாப்பிற்கு முதலிடம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. மற்றபடி இங்கு யாரும் வரமாட்டார்கள். இங்கு நகைகள் எதுவும் இல்லை என்று புரிந்திருக்கிறார்கள். இது கோவிலும் இல்லை. அதாவது செக்யூரிட்டி கால் வச்சிருக்கார் பாபா. மற்றபடி இங்கே யாரும் திருடர்கள் உள்ள வர முடியாது, வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு திருடன் உள்ளே நுழைவா அப்படின்னா இங்கிருந்து போகும்போது எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டு போக முடியுன்றது பிளான் பண்ணிட்டு தான் வருவான். எவ்வளோ வச்சுருப்பாங்க இவங்க, பணம் கேஷ் எவ்வளோ இருக்கும், நகை எவ்வளோ இருக்குது, தங்கம் எவ்வளோ வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வருவான். ஆகையால் அந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார், இங்கே என்ன இருக்குது திருடன் உள்ளே வர்றதுக்கு. மற்றபடி இது கோவிலும் இல்லை அப்படின்றார். கோவிலில் கூட சாமியினுடைய நகைகள் இருக்கும், கோவிலினுடைய உண்டியல் இருக்கும். இன்னும் வந்து சிலைகளையே திருடுவாங்க. திருடிட்டு ஃபாரின்ல அவங்க அதிக விலைக்கு விற்கிறாங்க. ஆகையால் இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. சிலைகளும் இல்லை, கோவில் உண்டியல் மாதிரி உண்டியல் இல்லை, நகைகள் இல்லை. ஆகல யார் வர போகிறாங்க? இருந்தாலும் யஜ்யத்தினுடைய பொருள் வேல்யூபிள். ஆகையால் பாபா செக்யூரிட்டி கூட நான் ஒரு ஆள் வச்சிருப்பேன் அப்படின்றார். அடுத்தது பாபா யஜ்யத்தின் பிரம்மா பூஜனத்தின் மீது கூட மிகுந்த அன்பு இருக்கணுன்றார். சந்நியாசிகள் தட்டை கழுவி குடிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உணவின் மகத்துவம் இருக்கிறது. ஒரு நாள் தானியங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும். அப்படிப்பட்ட நேரம் வரப்போகிறது. எனவே அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டி இருக்கும். அப்பொழுதுதான்
பாஸ் ஆக முடியும். ஆகையால் அப்பப்போ நம்ம உபவாசம் இருக்கணும், விரதம் இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்ணும், எப்பயாவது ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கணும். சிலருக்கெல்லாம் டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். 2 வேளையும் டீ குடிப்பாங்க. டீ இல்லைன்னா முடியாது, காஃபி இல்லைன்னா முடியாது. அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கணும். ஒரு வேளை சாப்பிட்ணும், இல்லை அளவை குறைக்கணும். எதுக்கும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. நாளைக்கு எந்த மாதிரி சூழ்நிலை வரப்போதோ தெரியாது. ஆகையால் பொறுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி இருக்கணும் இல்லையா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்றவர்களிடம் ஏதாவது அவகுணம் தென்பட்டது என்றால் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு விட வேண்டும். ஒருபோதும் படிப்பிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. தத்தாத்ரேயரை போல அனைவரிடமிருந்தும் குணத்தை கிரகிக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், வெளி விஷயங்களிலிருந்து புத்தியை நீக்கி உள்நோக்கு முகத்தில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தொழில் போன்றவற்றில் இருந்து கொண்டே ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச்சில் வரக்கூடாது. வரதானம். ஈஸ்வரிய சேவையின் பந்தனத்தின் மூலம் நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ராயல் குடும்பத்தின் அதிகாரி ஆகுங்கள். ஈஸ்வரிய சேவைக்கான பந்தனம் நெருங்கிய சம்பந்தத்தில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. யார் எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அந்த அளவு சேவையின் பலனாக நெருங்கிய சம்பந்தத்தில் வருவார்கள். இங்கு சேவாதாரியாக இருப்பவர்கள் அங்கு ராயல் குடும்பத்தின் அதிகாரிகளாக ஆகுவார்கள். எவ்வளவு இங்கு கடினமான சேவை செய்கிறார்களோ அவ்வளவு அங்கு ஓய்வாக சிம்ஹாசனத்தில் அமர்வார்கள். மேலும் இங்கு யார் ஓய்வாக இருக்கிறார்களோ அவர்கள் அங்கு வேலை செய்வார்கள். ஒவ்வொரு வினாடிக்கான ஒவ்வொரு காரியத்திற்கான கணக்கும் தந்தையிடம் இருக்கிறது. அதாவது பாபா காரியத்தில் தேவையான நேரத்தில் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ சேவை செய்கிறாங்களோ இங்கேயே அவங்களுக்கு அதனுடைய பலன் கிடைச்சிடுறது. எதிர்காலத்திலையும் ராயல் குடும்பத்தின் அதிகாரி ஆயிடுவாங்க. ஆனால் இங்கேயே கூட பிரத்யட்ச பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடி பலன் இங்கேயே கிடைச்சிடுறது. ஜெயந்திபேனுடைய தந்தை முதல்ல ஞானத்தில் இல்லை. ஜெயந்திபேனுடைய அம்மாவும் ஜெயந்திபேனும் தான் ஞானத்தில் இருந்தாங்க. பிரம்மா பாபா அவ்வியக்த ஆன பின்னாடி அமெரிக்காவில் ஒரு சேவைக்காக வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு 5 பேர் போகணும்னு பிளான் பண்ணாங்க மதுபன்ல இருந்து. அப்போ ஜெகதீஷ் பாய் தீதி கிட்டே கேட்டாங்களாம், இந்த போகிற வழியில் லண்டன் இருக்குது, அங்கேயும் வேணும்னா கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு சேவை செய்துட்டு அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ தீதி ஜானகி தாதிக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்போ ஜானகி தாதி பூனால இருக்கிறாங்க. அப்போ ஜானகி தாதி ஜெயந்திபேனுடைய தந்தைக்கு லெட்டர் போட்டாங்களாம். இது போல் 5 பேர் அமெரிக்காவுக்கு போகிறாங்க, வயா லண்டன் போகிறாங்க. லண்டனில் கொஞ்ச நாள் இருந்து தங்கியிருந்து சேவை செய்வாங்க. அவங்களுக்கு நீங்கள் அகாமடேஷன் கொடுக்கணும், தங்க வைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்க சேவை செய்வாங்க. அந்த நேரத்தில் முரளி தாதா அவங்களுடைய பேர், ஜெயந்திபேனுடைய அப்பா பேர், லௌகீக தந்தை பேர். அவங்க அப்போ ஞானத்தில் இல்லை, ஆனால் அந்த உதவி செய்யக்கூடிய குணம் இருந்தது. அந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நல்லது தானே, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலான்னு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவருக்கு பிரம்மா பாபா மீது ரொம்ப மதிப்பு இருந்தது. ஆகையால ஓகே சொல்லிட்டார். இவங்க அங்கே போய் 5 மாதம் இருந்து சேவை செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய சேவை நடந்தது, சென்டர் ஓப்பன் ஆயிடுச்சு, அதெல்லாம் வேற கதை. அதுக்கப்புறம் ரஜினிபேன் சரீரம் விட்டாங்க. ரஜினிபேன் ஜெயந்திபேனுடைய அம்மா.
அவங்க தான் லண்டன் சேவைக்கு விதையாக இருந்தாங்க. ஃபாரின் சேவைக்கே விதைன்னு சொல்லலாம். அவங்க சரீரத்தை விட்ட பின்னாடி 15 வருஷம் முரளி தாதா சென்டரில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாதி முன்னாடி குளோபல் ஹவுஸில் சரீரம் விட்டுருக்காங்க. அப்போ ஜானகி தாதி சொல்கிறாங்க, இந்த ஆத்மானுடைய பாக்கியத்தை பாருங்கள். எந்த ஒரு கிரகஸ்தத்தில் இருக்கக்கூடியவங்க, இல்லறத்தில் இருக்கிறவங்க பாபா வீட்டில் இருந்து 15 வருஷம் இருந்து அங்கேயே எல்லாத்தையும் பாலனை அடைஞ்சி கடைசியில் பாபா வீட்டிலேயே சரீரத்தை விடுறாங்க அப்படின்னா சாதாரண ஆத்மா கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்களா, ஆரம்பத்தில் 5 மாதம் அவங்க செய்த உதவி இங்கேயே பாபா அதற்கான பலனை கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதுபோல் எவ்வளோ நம்ம சேவைக்கு உதவியாளர்களாக இருப்போமோ அவ்வளோ அந்த ராயல் குடும்பத்தில் நெருங்கிய சம்பந்தத்தில் வருவோம் அப்படின்றார். ஸ்லோகன்: சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்திற்கான அதிர்வலைகளை தீவிர வேகத்தில் பரப்புங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: விதிமுறை மற்றும் சட்டங்களை உருவாக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு கர்மத்திலும் சித்தி சுரூபர்களாக இருப்பார்கள். சித்தி ஸ்வரூபம் என்றால் சக்கரவர்த்தி. எதிர்கால ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு முன்பு தற்சமயத்தின், அதாவது நிகழ்காலத்தின் துக்கமில்லாத உலகத்தின் சக்கரவர்த்திகளாக இருக்கிறீர்கள். எண்ணத்தில் கூட துக்கம், அதாவது துக்கத்தின் அலை இருக்கக்கூடாது. ஏனென்றால் துக்கதாமத்தில் இருந்து வெளியேறி இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி.